தொழுகையில் தூக்கம் வந்தால் தொழுகை முறியுமா? அதாவது தொழுகையில் தூக்கம் வருது. தூக்கம் வர்றதுங்கிறது வந்து தொழுகைக்கு வெளியே தூக்கம் வர்றதில்ல, தொழுகிட்டு இருக்கும்போதே இப்படி தூக்கம் வர்றது. அப்போ தொழுகையில் தக்பீர் கட்டி ருக்குலே சைதாவிலே நிலையிலே உட்கார்றதுல இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வரும் என்று சொன்னால் அந்த தொழுகை முறியுமா கேட்குறாங்க. இதில் முதல் பொறுத்தவரை வரைக்கும் தூக்கம் வந்து ஒழுவு முறிக்குங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். தூங்கினா நெஞ்சிறேன் ஒழுவு முறிஞ்சிடும். அந்த தூக்கத்தை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டாக பிரிக்கிறது. ஒரு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் ஒழுவு முறிஞ்சிடும். ஏன்னு கேட்டால் அது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆழ்ந்த தூக்கத்தில் காற்று கூட பிரிஞ்சிருக்கலாம், அது பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் தூக்கம் வந்தால் என்ன செஞ்சிருந்தா தூங்கி எழுந்திரிச்சிட்டா தூங்கிட்டோம்னா மறுபடியும் ஒழுவு செஞ்சுட்டு தான் ஒழுவு செஞ்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. அப்படியே படுத்து கொஞ்சம் அரை மணி நேரம் தூங்குறீங்க. இப்போ எந்திரிக்கிறீங்க, ஒழுவு செய்யணும். நீங்கள் ஒழுவு செஞ்சுட்டு தூங்கி இருந்தாலும் சரி தான், நல்லா தூங்கி ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் எந்திரிச்சு ஒழுவு செஞ்சுட்டு தான் தொழணுமே தவிர ஒழுவு உங்களுக்கு நிற்காதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு சட்டம். இது ஒரு விஷயம். ஆனால் இதில் என்னென்னு கேட்டால், சாதாரண தூக்கம் இருக்குல்ல, அதாவது அறகுற தூக்கம், இந்த அறகுற தூக்கம் வந்து ஒழுவை முறிக்காது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அனஸ் அறிவிக்கிறாங்க, கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்தலிருனல் இஷா ஆகிரா. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இஷா தொழுகைக்கு காத்திருப்பார்கள். அதாவது அந்த காலத்துல எல்லாம், இப்போ நம்ம காலத்துல எல்லாம் வந்து என்ன செய்யணும், கடிகாரம் வைத்திருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8:15 காமத்துன்னு சொன்னால் போர்டில் எழுதி போட்டுருவோம். உலகத்துக்கெல்லாம் தெரியும், அவன் கரெக்டாக 8:15 வந்துடுவான். 8:15 ஜமாத்து நடக்கிறதுக்காக வேண்டி 7 மணிக்கெல்லாம் வந்து உட்கார மாட்டான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு சொல்லப்பட்டுருச்சு. பாங்கு சொல்கிறோம், மைக்கில் எல்லாத்தையும் சொல்லி போடுறோம். பாங்குலேருந்து இக்காமத்து எவ்வளோ நேரத்தில்ங்கிறது எந்த பள்ளியில் சொல்கிறாங்களோ அந்த பள்ளியில் எத்தனை மணிக்கு இக்காமத் சொல்லப்படுங்கிற விஷயத்தை அறிமுகத்தை வைத்து அறிந்து வைத்திருக்கிறான். அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால ஒரு தொழுகைக்கு போய் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி ஒரு டைம் டேபிள் கிடையாது. இஷா தொழுகைன்னு வர்றாங்களா, இஷா தொழுகை 8 மணிக்கு வந்துடுன்னு வைங்களேன். ஆனால் 8 மணிக்கு ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க. எல்லாம் மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு 9க்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு 9க்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு 10க்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்தோன்னே தொழுகை நடக்கும். அப்போ முன்னாடி அப்போ ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்கன்னு தெரியலைங்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவாங்க சஹாபாக்கள். டைம் ஃபிக்ஸ் இல்லைல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் எப்போ வீட்டிலேருந்து உள்ளே வர்றாங்களோ அப்போ தான் ஜமாத் நடக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த சஹாபாக்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தை அறிந்து அந்த நேரத்துக்கு வர முடியாது, கொஞ்சம் முந்தி தான் வர முடியும். அப்படி வர்றதுனால வெயிட் பண்ணுவாங்க, இஷா தொழுகைக்காக காத்திருப்பார்கள். அதுக்கு தான் வருது. ஏன் வருதுன்னு கேட்டால், அந்த காலத்து முறை அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த ஹதீஸில் வருது, கான அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் யன்தலிருனல் இஷா ஆகிரா, இஷா தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பார்கள். எது வரைக்கும் என்றால், ஹத்தா தஹ்ஃபிக ரூஸுஹும், அவங்களுடைய தலை சாயும் அளவுக்கு. அது உட்காந்துருப்பாங்களா, உட்காந்துருக்கும்போது இப்படிமா, அதாவது ஆழ்ந்து தூங்க மாட்டான். உட்காந்துருப்பாங்க. 10 மணிக்கு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க, 9 மணிக்கு வந்துடுவாங்க. இவங்க 9 மணி உட்காந்து பார்த்தா என்ன செய்யும், அவங்கள மீறி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தூக்கம்னு சொன்னால் படுத்து ஆழ்ந்து தூங்குறது கிடையாது. உட்காந்துருக்கையில் என்ன செய்ய, லேசாக ஆடுறது, முழிச்சிக்கிறது, லேசாக அப்படி ஆடுறது. அப்போ தூங்கிக்கிட்டு உட்காந்து இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, தூக்கம் தான் வரும். அந்த தூக்கம் என்னவாக இருக்கான்னு கேட்டால், ஒரு ஆழ்ந்து உறக்கமாக இருக்காது, அரைகுறை உறக்கமாக இருக்கும். அதாவது ஒரு செகண்டில் போய்ட்டு முடிச்சிடுறது. அப்போ அந்த மாதிரி தூங்குவார்கள். சும்மா யுஸல்லூன வலா யதவல்லவுன, பிறகு ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஒழு செய்யாமல் அப்படி தொழுதுருவாங்க. ஏற்கனவே ஒழு செஞ்சு தானே உட்காந்துருக்காங்க. இந்த தூக்கத்துக்காக வேண்டி ஒழு செய்யாமல் அப்படி தொழுது விடுவார்கள். சும்மா யுஸல்லூன வலா யதவல்லவுன, ஒழு செய்யாமலே தொழுந்து விடுவார்கள் அப்படின்றது அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸின் பிரகாரம் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், அறகுற தூக்கம் வந்து ஒழுவை முறிக்காது. தொழுகைக்கு வெளியே, தொழுகையில் இந்த மாதிரி தூக்கம் வந்தால் என்ன செய்கிறது, தொழுகைக்கு வெளியே இருந்தால் ஒழு செஞ்சுட்டு உட்காந்துட்டு இப்படி தூக்கம் வருது, புஸ்தகம் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னா தூங்கி படுத்து அப்படி படுக்கலை, தூங்குறதுன்னா என்ன செய்யுங்க, ஒரு லேசாக ஒரு ஆட்டம் காண்றீங்க, தூங்கி போடுறீங்க, மறுபடியும் சுதாரித்து முடிச்சுக்கிறீங்க, ஒரு பக்கத்து தட்டுன்னு வலிச்சுக்கிறீங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும் அப்படி வரும். இப்படி தூங்குனீங்க என்று சொன்னால் ஒழு நீங்கவே நீங்காது. தொழுகையிலே தூக்கம் சில ஆளுக்கு வந்துடும். தொழுதுட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது இப்படி தூங்குவான். அந்த மாதிரி தூங்கினா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் சின்னம்மாவுடைய மைமுனா வீட்டில் போய் தங்குவேன். மைமுனா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவருக்கு சின்னம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் என்ன செய்வார், இப்னு அப்பாஸ் தங்குவார். தந்துட்டு செய்யணும்னு கேட்டால், குல்துலகா,
இவர் என்ன மைமுனாட்ட சொல்கிறார், சின்ன மாட்ட போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயக்கில்லினி, ரசூலுல்லா தொழுகைக்கு எந்திரிக்கும் போது என்ன எழுப்பி விட்ருங்கன்னு சொல்லி படுக்கிறார். மைமுனாட்ட சொல்கிறாரு, சின்ன மாட்ட சொல்கிறாரு, நான் தூங்க போகிறேன், ரசூலுல்லாவும் தூங்க போகிறாங்க, ரசூலுல்லா எப்போ தொழுகைக்கு எந்திரிப்பாங்களோ அப்போ என்னை நீங்கள் எழுப்பி விட்ருங்கன்னு சின்ன மாட்ட சொல்கிறார். இப்போ காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா எழுந்தார்கள். எழுதும் அந்த அம்மா நினைஞ்சிட்டாங்க, மைமுனா அவங்க இப்போ நான் பஸ்ஸை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்ட உடனே கும்து இலா ஜம்பிஹில் ஐசர், ரசூலுல்லாவுடைய இடது பக்கமாக போய் நான் நிற்கிறேன். நின்ற உடனே ஃபஹத பியதி, என்னுடைய கையை பிடிச்சி ஃபஜாலனி மின் ஷிக்கிஹில் ஐமன், அப்படி இழுத்துட்டு வந்து வலது பக்கம் நிப்பாட்டினாங்க. இடது பக்கம் நிற்கிற தப்பு கேமராவில் மாற்றி காட்டும், இடது பக்கம் நிற்கிறாள் பிடிச்ச என்ன செய்யணும், இப்படி வலது பக்கம் கொண்டாந்து நிப்பாட்டி விட்டார்கள். ஃபஜால்து இது அகுஃபைத்து யாஹுது பிஷ் அகமத்தி உதுனி, நான் ஃபஜால்து இது அகுஃபைத்து, நான் வந்து அப்படி அதாவது நின்று கொண்டே தூங்க ஆரம்பிக்கும் போது, அவர் நின்றுட்டு என்ன செய்கிறார், எடுத்து தூங்கிடுவார். தூங்கும்போது ஆடுறது தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இப்படி சாஞ்சு விழுவார்ல, ரசூலுல்லாஹ் மேலே விழுந்துருவார் போல இருக்குது. அப்படி நான் சாய்ந்து விழும் பொழுது யாஹுது பிஷ் அகமத்தி உதுனி, என்னுடைய காதை சோனையை பிடிப்பார்கள், பிடிப்பாங்க, எதுக்கு தூக்கத்தை போக்க வைக்கிறக்காண்டி தலையை பிடிச்சி ஆட்டி விடுவாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் தொழும் பொழுது நின்றுக்கிட்டே தூங்கிடுவேன். தூங்குற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிஞ்சவொன்னு என்ன செய்வாங்கன்னா, எனக்கு காது சோனைண்டா இது, சோனைண்டா இது தொங்குதில்ல, இந்த காதில் அணிகளெல்லாம் போடுவாங்கள்ல அந்த பகுதி, அந்த காது சோனையை பிடித்து என்ன செய்வார்கள், பிடிப்பார்கள், பிடிச்சி ஆட்டுவாங்கன்னு வச்சுக்கிறேன். பிடிச்சவொன்னே என்ன செய்வார், நம்ம தூங்குறவர் முடிச்சுக்கிடுவார். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா 11 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு வரும். இது முஸ்லீமில் வந்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 1828 ஹதீஸ் வருது. அப்போ என்ன, இப்னு அப்பாஸ் வந்து தொழுகையில் இருந்துக்கிட்டே தூங்கினியே போய் ஒழு செஞ்சுடுவான்னு சொன்னாங்களா? தொழுகையெல்லாம் தூங்குறாரு, தூங்கி வலியுறது, தூங்கி வலியுறது, நம்ம பாஷையில் சொல்கிறாதா தூங்கி வலிகிறான்னு சொல்லுவோம். தூங்கி வலிகிறான்னு என்று சொன்னால் ஆழ்ந்து தூங்கலை, அரைகுறையாக தூங்குறான்னு அர்த்தம். அவர் தூங்கி வலிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் தொழுகை செல்லாதுன்னு சொல்லலை, எழுப்பி தான் விட்றாங்க. காதை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, தூங்காப்போ எழுப்பி விட்றாங்க. அப்போ தொழுகைக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்து போகாத உறக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தொழுகையை பாதிக்காது. அத்தையாத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி தூக்கம் வந்துடும், ஒரு 5 நிமிஷம் ஓடி போயிருக்கும். அல்லது அல்ஹம்து ஓதிட்டு இருப்பார் இமாமும், குல்ஹுல்லா ஓதுன்னு நமக்கு விளங்காது, அல்லாஹ் ருக்கு முடிப்போம். அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. சில பேர் நோயாகவே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி நின்றுக்கிட்டே தூங்குறதே ஒரு இதாக வச்சுருப்பாங்க. சில பேருக்கு சில நாட்களில் ராத்திரி பூரா தூங்காமல் முடிச்சுட்டு இருந்ததுனால கூட ஒரு நாளைக்கு அப்படி தூக்கமே மேலிட்டு போயிடும். தூக்கம் மேலிட்டுருச்சின்னு சொன்னால் அதனால் நீங்கள் படுத்து ஆழ்ந்து தூங்காத வரைக்கும் அந்த தூக்கத்தினால ஒழுவு முடியாது, தொழுகை முடியாது என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து விளங்கிக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் தொழுதுட்டு இருக்கிறீங்க, ஆனால் இது வந்து சாதா தூக்கமாக உங்களுக்கு தெரியுது, இல்லை தள்ளுது, என்ன செஞ்சாலும் இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியலை, தூங்கி தான் ஆகணுங்கிற அளவுக்கு தள்ளுதுன்னு சொன்னால் தொழுகை முடிச்சுட்டு தூங்கிடணும். அது எப்படி வருதுன்னு கேட்டால் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இதா நான் சாகதுக்கும் ஓஹோ சொல்லி தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு தொழுது கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல் ஏற்குது, உடனே தூங்கி விடட்டும். எது வரைக்கும் தூங்கணும், ஹத்தா எதுகபானும் நவுமும், தூக்கம் போகிற வரைக்கும் நல்லா தூங்கட்டும். ஏன்னு கேட்டால் ஃபைன் ஆகதுக்கும் இதா சல்லா ஓ நாயிசும், தூங்கும் நிலையிலே ஒருத்தர் தொழுவாரையானால் லா எதிரி லா அல்லஹு எஸ்தக்ஃபிரு வ யஸுபு நஃப்ஸஹு, அவர் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி தன்னை திட்டிக்கிறோம், யாரெல்லாம் என்னை நாசமாக்குன்னு கேட்டுருவாய். அது என்ன சொல்லணும்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாத அளவுக்கு அவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவார். அதனால் தூக்கம் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா பேசாமல் படுத்து தூங்கிடுங்க. சும்மா லேசான ஒரு தூக்கம் வந்து தூக்க கலக்கம் அது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை, நீங்கள் வாடு தொழுதுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் தூக்கத்துடைய ஒரு விஷயம்.